சூப்பர்வான மட்டன் குழம்பு தானே அது. ஸோ இப்போ நம்ம கீ மைசூர் பாக்கு பண்ண போகிறோம். ஃபஸ்ட் அதுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு பார்த்துக்கலாம். கீ எடுத்து வச்சுருக்கேன், அப்புறமா கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன், சுகர் எடுத்து வச்சுருக்கேன், சீனி. ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சமாக கீ ஊற்றிட்டு அந்த கடலை மாவை லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். கேஸ் வந்து சிம்மில் வச்சுருக்கணும். ஸோ அதுக்கு தான் நான் ஒரு கடாயை வச்சுருக்கேன். இப்போ நம்ம பண்ணும்போது நான் காமிக்கிறேன். ஃப்ரெஷ் கீ கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன், ரொம்ப கம்மியாக ஊற்றிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கம்மியாக ஊற்றினா போதும். இதை வந்து நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். கீ வந்து நல்லா சூடாகிடுச்சு. கேஸை வந்து சிம்மில் வச்சுட்டு அப்புறமா எடுத்து வச்சுக்கக்கூடிய கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். அதாவது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கடலை மாவில் இருக்கக்கூடிய பச்சை ஸ்மெல் வந்து போகிறதுக்காக. ரொம்ப ரோஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கடலை மாவோட கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும், அப்போ நல்லா இருக்காது. ஸோ சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் பண்ண போகிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். இந்த பவுலுக்கு தான் நான் வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன். எந்த பவுலில் கடலை மாவு எடுத்தீங்களோ அதே பவுலுக்கு சுகர் சேர்த்துக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நான் அதை விட கொஞ்சம் குட்டியான இதில் வந்து நான் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் தேவைன்னா நான் ஆட் பண்ணிப்பேன். இப்போ லைட்டாக அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ரோஸ்ட் பண்ண மாவை வந்து தனியாக ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். மறுபடி கீ எடுத்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு உருக்கி எடுக்கணும். கொஞ்சம் நெய் ஜாஸ்தியாக தான் ஊற்றணும், இது கீ மைசூர் பாக்கு அப்படிங்கிறனால. ஸோ இவ்வளோ தானே நான் ஊற்றிருக்கேன். இது வந்து நல்லா வந்து உருகட்டு. இப்போ கீ பார்த்தீங்கன்னா நல்லா உருகிட்டு. ஸோ இதை இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம கீயை வந்து நான் தனியாக வந்து எடுத்து வச்சுட்டேன். இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்த கடலை மாவு. இப்போ அந்த கீயை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு விஸ்க்கு அல்லது ஏதாவது ஒன்று வச்சுட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுடுது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாகவே ஊற்றினா தான் காணும். ஸோ ஃபுல்லாக ஊற்றிட்டேன். நெய் மைசூர் பாக்கு அப்படிங்கிறனால நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நெய் சேர்த்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கட்டி இல்லாமல் நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இனி வந்து நம்ம வந்து சுகர் சிரப் பண்ணோம். சுத்தமாக லம்ஸ் இல்லாமல் நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிடலாம். எடுத்து வச்சுருக்கக்கூடிய சுகரை வந்து ஆட் பண்ணுறேன். ஓகேவா? பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இது வந்து நல்லா இதாகட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா சுகர் சிரப் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. ஒரு கம்பி பதம் வரணும், அது வரட்டு. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு எதில் வந்து மைசூர் பாக்கு வந்து ஊற்றி செட் பண்ண போகிறோமோ அதை வந்து ரெடி பண்ணிடலாம். இந்த பிளேட்டில் தான் நான் ஊற்றி வந்து செட் பண்ண போகிறேன். அதனால் ஃபஸ்ட் அதில் ஒரு
ஸ்பூன் கீ ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ப்ரெஷ்ஷு அதாவது ஏதாவது ஸ்பூன் இந்த மாதிரி ஏதாவது வச்சுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் கரெக்டாக வரும். சரி, ப்ரஷ் இருந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் என்கிட்ட இல்லை. ரைட்டு, இப்போ வந்து இது ரெடி பண்ணிட்டோம். இங்கே வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய கடலை மாவு வந்து ஆட் பண்ணிடலாம். என்னோட இப்போ தான் வைக்கேன். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. மிக்ஸ் பண்ணும்போது லைட்டாக கட்டியாக தான் வந்துச்சு. எனக்கு ரொம்ப பர்ஃபெக்டாலாம் எனக்கு வரல. ஏன்னா எனக்கு தெரியல, ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தேன். ஃபஸ்ட் டைம் பண்ணுறனாலேயும் தெரியல, அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வரல. அப்புறமா லாஸ்ட்டாக மறுபடியும் கொஞ்சம் கீ ஆட் பண்ணிவிட்டு நம்ம செட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பிளேட்டில் வந்து இதை வந்து ஊற்றிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதில் வந்து ஊற்றிட்டேன். ஸோ இது வந்து ஒரு 1 hour அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா கரெக்டாக செட் ஆயிரும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்ட்டு. ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துச்சு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், ஓகேவாக தான் வந்துச்சு. எப்படி எல்லாமோ மேனேஜ் பண்ணி மைசூர் பாக்கை வந்து கொண்டு வந்துட்டேன். கீ பாருங்கள் எவ்வளோ நிற்கிதுன்னு. இது வந்து தீபாவளிக்கு முந்தின நாள் ஈவினிங். ஸோ ஸ்வீட் செஞ்சு முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சமாக தான் அந்த வாட்டி கிராக்கர்ஸே வாங்கியிருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வெடியெல்லாம் வச்சோம். ஃபுல்லாகவே லைட்டிங் வர மாதிரி உள்ள கம்பி மத்தாப்பு, அப்புறமா புஸ்வானம், தரச்சக்கரம் அந்த மாதிரி தான் விட்டோம். நைட் அப்படிங்கிறனால அதான் பார்க்க அழகாக இருக்கும் அப்படின்ட்டு வெடியெல்லாம் பெருசாக வந்து வைக்கலை. பார்த்திங்கன்னா நைட்டே வந்து தேங்காய்லாம் வறுத்து வச்சுட்டேன். அதுக்கு என்னெல்லாம் எடுத்திருக்கேன்னு பாருங்கள். தேங்காய், அப்புறமா பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம், அப்புறமா இஞ்சி வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். நிறைய சின்ன வெங்காயமும் இஞ்சியும் போட்டிருக்கேன். எவ்வளோ சின்ன வெங்காயம் சேர்க்குறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக முழு மல்லி, அதுக்கப்புறமா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. சோம்பு, பட்டை, ஒரு 2 ஏலக்காய், 1 ஏலக்காய், 2-3 கிராம்பு, கொஞ்சம் கசகசா, அதுக்கப்புறமா கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு வந்து கரம் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டுக்கோங்க. ஸோ அதெல்லாம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு, ஏன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் தீபாவளி அன்னைக்கு காலையில் வந்து நம்ம குளிச்சுட்டு கோவிலுக்கெல்லாம் போகணும் அப்படி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும். காலங்காத்தால் நமக்கு இதெல்லாம் பண்ண முடியாது. அதனால் நான் முந்தின நாளே வந்து கொஞ்சம் குயிக்காக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாமே போட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. மட்டன் கிரேவிக்கு தான் நான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப சிம்பிளாக நமக்கு வேலையும் முடிஞ்சிடும். டேஸ்ட் வைஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் இதை ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பாருங்கள், ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக வந்துச்சு. இப்போ வந்து காஞ்ச மிளகாவும் மல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா புதினாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடயே போட்டுருங்க. ஏன்னா புதினா கொத்தமல்லி வந்து நம்ம குழம்புல நிறைய மிக்ஸ் பண்ணும்போது சிலவங்களுக்கு வந்து கடிக்கும் போது வரும்போதெல்லாம் சாப்பிட்றதுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், பிடிக்காது அந்தளவுக்கு. இதுனா நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டோன்னா அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட் வைஸும் நல்லாயிருக்கும். அப்புறமா தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் வந்து லைட்டாக மிக்சியில் போட்டு ஒரு வாட்டி கிரைண்ட் பண்ணிவிட்டு போடுங்க. அப்போ ஒரே மாதிரி வந்து ஃப்ரை ஆகும். இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த கடாய் வந்து காணாது. ஸோ நான் மறுபடி வேறு ஒரு பாத்திரத்தில் தான் இனி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். எனக்கு கிண்டதுக்கு வந்து வசதியாக இல்லை.
நான் வேற ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இப்படி பெருசாக ஒன்று எடுத்துட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகணும், ரொம்ப ரொம்ப கறிக்கிடக்கூடாது. அப்போ கறி வந்து நல்லா கருன்னு வந்துடும், அது பார்க்குறதுக்கு நல்லா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆக்கி நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜ் ஓகே. இப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா நாளைக்கு காலையில் எழுப்பி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டால் மட்டும் போதும். தீபாவளி அன்னைக்கு மார்னிங் இது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாத்துக்குமே ஹாப்பி தீபாவளி. கண்டிப்பாக அந்த வ்ளாக் தீபாவளி முடிஞ்சு தான் போஸ்ட் பண்ணுவேன். இருந்தாலும் உங்கள் எல்லாத்துக்குமே தீபாவளி விஷஸ். ஸோ இதுதான் என்னோடய ட்ரெஸ்ஸு, தீபாவளி ட்ரெஸ். கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு இப்போ தான் மட்டன் கறி வந்து குக்கரில் வச்சுருக்கேன், விசிலுக்காக வெயிட்டிங். இதுவே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே நான் வந்து வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஹோப் யூ ஆல் லைக். ட்ரைபாடில் வந்து நான் கேமரா செட் பண்ணிவிட்டு எடுத்தேன். லைட்டாக ஷேக் ஆகிருக்கு, நான் கவனிக்கவே இல்லை. இப்போ வந்து மட்டனை வந்து நம்ம எல்லாம் போட்டு மேக்னேட் பண்ணி வச்சிடலாம். எல்லா பொடி ஐட்டமும் போட்டு மல்லித்தூள், அப்புறமா மிளகாத்தூள், மஞ்சள் தூள், மட்டன் மசாலா, தேவைக்கு உப்பு, தயிர். நான் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போடல, ஏன்னா இஞ்சி பூண்டு வந்து நான் வந்து வதக்கியே வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதனால் மட்டன் கூட இதெல்லாம் போட்டு நல்லா மேக்னேட் பண்ணி வச்சிடுறேன். ஒரு 1/2 hour வச்சா போதும். ஒரு 1 hour வச்சுருந்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் டைம் இல்லை, நான் 1/2 hour தான் மேக்னேட் பண்ணி வச்சுருந்தேன். இப்படி பண்ணி வைக்கிறனால ரொம்ப குயிக்காக கறி வந்து நம்ம பண்ணிடலாம். ஒவ்வொன்றா போட்டு மசாலா ஐட்டம்ஸ் போட்டுட்ருக்காண்டா. இப்போ வந்து நான் குக்கர் வச்சுட்டு ஆயில் ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக சோம்பு, அதுக்கப்புறமா ஒரு ஸ்டார், கொஞ்சம் பட்டை, அதெல்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன், ஏன்னா நம்ம கிரைண்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் இதில் ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இது லைட்டாக ஃப்ரை ஆகிட்டு அதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் வந்து நல்லா பொடியாக சாப்பரில் போட்டு சாப் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதுவும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய தக்காளியும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த தக்காளி, அதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிட்டு நல்லா பொடியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா வதங்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறமா நம்ம நல்லா மேக்னேட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மட்டனை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு அடிஷ்னலாக எந்த பொடியும் நம்ம ஆட் பண்ண தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே நம்ம வந்து மட்டன்லேயே ஆட் பண்ணிட்டோம். ஸோ லாஸ்ட்டாக நீங்கள் உப்பு மட்டும் இருக்கா அப்படின்ட்டு, உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணால் மட்டும் போதும். வேறு எதுவுமே நீ ஆட் பண்ண வேண்டாம். ரொம்ப சிம்பிள் அண்ட் குயிக்காக முடிஞ்சிடும். ஏன்னா நம்ம வந்து தீபாவளி அப்படின்னாலே நிறைய பலகாரம் அதெல்லாம் பண்ணிகிட்ருப்போம். ஸோ ஆல்ரெடி ஒரு இதில் வந்து நான் இது பண்ணிகிட்ருப்பேன், பக்கத்தில் வந்து வடை எல்லாம் போட்டுட்ருக்காங்க. ஸோ வந்து ரொம்ப குயிக்காக பண்ணணும் அப்படின்னா இது எல்லாமே போட்டு மேக்னேட் பண்ணனால ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த மட்டன்லேருந்தே நல்லா தண்ணி ஊறி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம நேற்றுக்கே வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்ததை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன். அதுவும் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கொதி விடுது. இப்போ ரொம்ப திக்காக இருக்குது, அதனால் கொஞ்சமாக வெந்நி வச்சு அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை தண்ணி வந்து ஆட் பண்ணிடாதீங்க, அப்புறமா வந்து குழம்பு வந்து ஒரு மாதிரி இலச்ச மாதிரி ஆயிரும், நல்லா இருக்காது, ஃப்ளேவரே போயிடும். ஸோ வந்து நல்லா ஹாட் வாட்டர் வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதுவும் லைட்டாக ஒரு கொதி வரட்டு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ரெண்டு ரம்பா இலை போட்டிருக்கேன், அப்புறமா கொஞ்சமாக புதினா மல்லி, ரொம்ப கம்மியாக தான், ஏன்னா ஆல்ரெடி நம்ம கிரைண்ட் பண்ணும்போது போட்டுட்டோம். லாஸ்ட்டாக கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி மூடி வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணியாச்சு. இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குன்னு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க மட்டன் கிரேவி. கண்டிப்பாக எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மார்னிங் பார்த்திங்க அப்படின்னா ஆப்பமும் மட்டன் கிரேவியும் தான் செம்மையாக என்ஜாய் பண்ணேன். பிரேக்ஃபாஸ்ட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுவும் நான் வச்சது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நிறைய ஸ்வீட்ஸ்லாம் இருந்துச்சு, எனக்கு மார்னிங் சாப்பிட பிடிக்காதனால எடுக்கலை. இது பார்த்திங்க அப்படின்னா அப்புறமா முடிச்சுட்டு நான் அம்மா வீட்டுக்கு போனேன். போயிட்டு வந்துட்டு ஈவினிங் வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு கிராக்கர்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு.
ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்வீட் வந்து ஃபஸ்ட்டே வந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். ரொம்ப ரொம்ப சாரி, இப்போ ஸ்வீட் வந்து தீந்தே போயிடுச்சு. இப்போ தான் நான் வந்து ஞாபகமே வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்துச்சு. நல்ல சாஃப்டாக இருந்துச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக ட்ரை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் எல்லோரும் நல்லா சொன்னாங்க. இதோட இந்த தீபாவளி vlog நான் முடிச்சுக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான். உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.